சார் பெரியாருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம், அண்ணாவோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறோன்னு மேடைதோறும் முதல்வர் அவங்களாம் மறந்துட்டாங்க. அதுதான் அந்த அவங்க நினைவு நாளுக்கு பிறந்த நாளுக்கு மட்டும்தான் அவர் பார்ப்பாங்க. ஆனால் பெரியாரையும் காமராஜரையும் நினச்சி பார்க்குற ஒரே தலைவர், அருமை தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் தான். சார் அதே மாதிரி இப்போது தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் முடக்கப்படுவதால் விஜய் அவர்கள் ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஒருவேளை அப்படி பண்ணப்பட்டால் அது எந்த அளவுக்கு தேர்தலில் எதிரொலிக்கும்? துப்புரவு பணியாளர்கள் விசில் ஊதக்கூடாதுன்றாங்க, போலீஸ் மேன்ஸை வந்து விசில் ஊதக்கூடாதுன்றாங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடு தானே, இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தானே அதெல்லாம்? ஆமாங்க. நீங்கள் சாதாரண விசில் சத்தத்தை பார்த்து சந்தோஷபோதவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு விசில் சத்தத்தை பார்த்து எதிர்கட்சினா பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொகுதிகள் வந்து பல போகாமே இருக்காது. இனிமேல் தான் அதை பற்றி டிசைட் பண்ணி கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர் விஜய் வருவார், மக்களை சந்திப்பார். காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸுடைய தொண்டர்களுக்கு வந்து திமுக கூட கூட்டணி போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி இந்த கூட்டணி பற்றி இது வரைக்கும் எதுவும் ஒரு ட்வீட் கூட போகல. ஆனால் கேரளாவில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட் அவர் இன்னும் இங்கே வந்து வரல, முதல்வருக்கு வாழ்த்து சொல்லலை, இல்லை அவங்க கட்சி கேண்டிடேட் கூட வாழ்த்து சொல்லலை. அவரும் அதிருப்தி தான் இருக்காரா? சமூக நீதி பேசக்கூடிய திமுகவில் 13 ஜாதி கட்சிகள் அப்படின்ட்டு எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. எல்லாரையும் வலிச்சு வெளியில் போகிறவங்களாம் புச்சு வலிக்காங்க. லெட்டர் பேட் வச்சுருந்தா கூட வாங்க சீட் வாங்க சீட் அதுன்னு சொல்லி புச்சு வலிக்காங்க. திருமாவளவன் எவ்வளவோ ட்ரை பண்ணார். இந்த இதுலேருந்து வெளியில் வந்து தலைவர் விஜய் கூட சேர்ந்துடணும். அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ சீட் வேணும் ட்ரை பண்ணார். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடும் போட்டி. இரண்டாவது இடம் வருவதற்கு கடும் போட்டி. அவ்வளோ எளிதாக நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் அது கொள்கைக்காக வர கூட்டம் கூட சொல்லலை சார். இப்போ திமுக அதிமுக வராங்க அப்படின்னா கொள்கை சார்ந்து வராங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் கொள்கையிலே கிடையாது. அவங்களுக்கு கொள்கையே கிடையாது சார். பெரியாருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம், அண்ணாவோட கொள்கையை ஃபாலோ பண்ணுறோன்னு மேடைதோறும் முதல்வர் அவங்களாம் மறந்துட்டாங்க. அதுதான் அந்த அவங்களுடைய நினைவு நாளுக்கு பிறந்த நாளுக்கு மட்டும்தான் அவர் பார்ப்பாங்க. ஆனால் பெரியாரையும் காமராஜரையும் நினச்சி பார்க்குற ஒரே தலைவர், அருமை தலைவர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் தான். சார் அதே மாதிரி இப்போது தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் முடக்கப்படுவதால் விஜய் அவர்கள் ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. ஒருவேளை அப்படி பண்ணப்பட்டால் அது எந்த அளவுக்கு தேர்தலில் எதிரொலிக்கும்? அது வந்து மேலிட நாங்கள் முடிவு பண்ணணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேலிட நிர்வாகிகளும் தலைவர் விஜயும் தான் முடிவு பண்ணணும். இப்போ அனுமதி மறுக்கப்படுதுன்னு வேற வழி இல்லை சார். அவர் வரவே வேணாங்க, பிரச்சாரத்துக்கே வர வேணாம். அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய எண்ணம். அது வந்து நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் மக்களுடைய ஆசை, மக்கள் ஓட்டர்ஸுடைய ஆசை என்னன்னா அவர் படம் இருந்தால் போதும். அவர் விசில் சின்ன இன்னைக்கு வந்து ஒவ்வொருடைய மனசுலையும் இருக்குது. சும்மா கூட இல்லை, அவங்க மனசுலேயே விசில் அச்சுக்குது. அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம், அது நிச்சயம். அதனால தான் கவர்மெண்ட் வந்து துப்புரவு பணியாளர்கள் விசில் ஊதக்கூடாதுன்றாங்க, போலீஸ் மேன்ஸை வந்து விசில் ஊதக்கூடாதுன்றாங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடு தானே, இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தானே அதெல்லாம்? ஆமாங்க. நீங்கள் சாதாரண விசில் சத்தத்தை பார்த்து சந்தோஷபோதவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு விசில் சத்தத்தை பார்த்து எதிர்கட்சினா பயப்படுறாங்க. பிரச்சாரத்தில் கூட விசில் ஊத வேணாம், எதுவுமே பயப்படுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, விசில்னாவே பயப்படுறாங்க. அண்ட் அதே மாதிரி விஜய் அவர்கள் அடுத்த கட்ட பிளான்ஸ் என்னவா இருக்குது சார்? ஏன்னா இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு 10 மாவட்டங்கள்லாம் கவர் பண்ணியிருக்காரு. இன்னும் வந்து ஒரு 28 மாவட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொகுதிகள் வந்து பல போகாமே இருக்காது. எப்படி கவர்? இப்போதாங்க எல்லாமே தேர்தல் கமிஷன் புகார் பண்ணி டிஜிபிலாம் மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு இனிமேல் தான் அதை பற்றி டிசைட் பண்ணி கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர் விஜய் வருவார், மக்களை சந்திப்பார், மக்கள் அவரை சந்திப்பாங்க. இது எந்த மாற்றமும் இருக்காது நான் நம்புறேன். ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து 234 வேட்பாளர்களையும் போட்டு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இன்னும் அந்த சலசலப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. காங்கிரஸ்க்கு 28 தொகுதிகள் கொடுத்தாங்க, பட் இன்னும் வேட்பாளர்கள் வந்து இன்னும் அவங்க சொல்லலை. ராகுல் காந்தி வந்து அதிருப்தியில் இருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்குது. சார் என்ன நடக்குது அந்த கூட்டணி? சார், முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க. காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸுடைய தொண்டர்களுக்கு வந்து திமுக கூட
கூட்டணி போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. 2006 வந்து திமுக மைனாரிட்டி எம்எல்ஏக்கள் இருக்கும்போது தமிழகத்தில் வந்து காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கல. அவங்க ஒரு கெட்டிக்காரத்தனமாக அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுச்சேரி நீங்கள் ஆளுங்க, தமிழகத்தை நான் திமுக ஆளுன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. புதுச்சேரின்றது வந்து சின்ன ஸ்டேட், அதை வந்து காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. அதுலேருந்தே காங்கிரஸ் தொண்டர்களுக்கு திமுக மேலே ஒரு வெறுப்பு இருந்துக்கினே இருக்குது. அந்த வெறுப்புணர்வு வந்து இந்த தேர்தலில் எதிரொலிச்சுது. சுமார் 80% காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி வச்சு நம்ம வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சிடுவோம், கண்டிப்பாக நிற்கிற சீட்டெல்லாம் ஜெயிக்கும், அந்த ஒரு உணர்வில் வந்து ராகுல் காந்தி கிட்டேயும் தலைமை கிட்டேயும் சொன்னாங்க. இங்கே இருக்க சில தலைவர்கள், திமுகவுக்கு துணை போகின்ற தலைவர்கள், அவங்க பேசி அதை மாற்றி திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்காங்க. அது வந்து முதல் கோணல், முற்றிலும் கோணல். ஆனால் ராகுல் காந்தி இந்த கூட்டணி பற்றி இது வரைக்கும் எதுவும் ஒரு ட்வீட் கூட போகல. ஆனால் கேரளாவில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட், அவர் இன்னும் இங்கே வந்து வரல, முதல்வருக்கு வாழ்த்து சொல்லலை, இல்லை அவங்க கட்சி கேண்டிடேட் கூட வாழ்த்து சொல்லலை. அவரும் அதிருப்தி தான் இருக்காரா? இது அவருடைய முடிவு இல்லை அப்படின்ற போது? ஆமாம், அவரும் அதிருப்தியாக இருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், பேப்பரில் படிக்கிறத பொறுத்த வரைக்கும், மல்லிகா கார்கே வந்து இந்த முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு பேசிக்காங்க. அதாவது திரு சோனியா காந்தி அவர்களுடைய முடிவு தான் திமுக கூட போகிறது. பட் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் டிவிகே கூட போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதான் தகவல் இருக்குது. ஏங்க, அகில இந்திய பார்வையில் நேற்றுக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி அந்த பெரம்பூர் பிரச்சாரம் இருக்குதுக்கு பாருங்க, கொளத்தூர் பிரச்சாரம். டைம்ஸ் எல்லா வடநாட்டுடைய ஆங்கில செய்தி ஃபுல்லாக இதுதான் நியூஸ். 2 பேர் பிரச்சாரத்தையும் காட்டுறாங்க. ரோட் ஷோவில் முதல்வர் வர்றதும், கொளத்தூர் தொகுதியில் தலைவர் விஜய் வர்றதும் காட்டுறாங்க. எல்லா டிவியும் இந்தியா ஃபுல்லாக அனைத்து முன்னணி டிவிகள்லையும் இதுதான், தொலைக்காட்சியிலையும் இதுதான் காட்டுறாங்க. பாருங்கள், அங்கே ஒன்றுமே இல்லை கூட்டம், இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதனுடைய பேச்சு தான் சமீபத்தில் பாரதிய ஜனதாவுடைய மேலிட பார்வையாளர் வந்து நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் கூட நாங்கள் கூட்டணி வச்சுப்போம்னு சொல்லி கிரிஷ் ஜோடங்கர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் வந்து எல்லா மற்ற கட்சி, இப்போ காங்கிரஸுமே வந்து செல்வ பெருந்தகை உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டும் தான் திமுக ஆதரவாக பேசுகிறாங்க தவிர, இப்போ ஜோதிமணி போன்றோர், மற்ற நிர்வாகிகள், மற்ற எம்பிகள், மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்லாம் வந்து டிவிகே கூட போகிறது தான் பெட்டர், இன்னுமே அவங்க வந்து அதை தான் முன்னிறுத்திட்டு இருக்காங்க. ஏங்க, அவங்க உள்ள நிஜ நிலவரத்தை பார்க்குறாங்க. யார் மற்றவங்களாம் நிஜ நிலவரத்தை பார்க்குறாங்க. எந்த கட்சியில் தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்க, எந்த கட்சியில் மக்கள் விரும்புகிறாங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. அதை வச்சு தான் அவங்க தலைமை கிட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி வேணும், தலைவர் விஜய் கூட கூட்டணி வேணும்னு சொல்லி பேசுறது. நிஜ கலவரம் அவங்களுக்கு நிலவரம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி சார், திமுக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கூட்டணி கட்சிகளை வச்சிருக்கு. நம்பர் வைஸ் கிட்டத்தட்ட 26 கட்சிகள் இருக்காங்க, இல்லை 13 ஜாதி கட்சிகள் இருக்காங்க. சமூக நீதி பேசக்கூடிய திமுகவில் 13 ஜாதி கட்சிகள் அப்படின்ட்டு எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. ஏங்க, 3 வருஷமாக விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஆளுங்கட்சிக்கு அவங்களுக்கு வந்து இப்போ அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த எல்லாரையும் வலிச்சு வெளியில் போகிறவங்களாம் புச்சி வலிக்காங்க. லெட்டர் பேட் வச்சுருந்தா கூட வாங்க சீட் அதுன்னு சொல்லி புச்சி வலிக்காங்க. திருமாவளவன் எவ்வளவோ ட்ரை பண்ணார். இந்த இதுலேருந்து வெளியில் வந்து தலைவர் விஜய் கூட சேர்ந்துருந்தாங்க. அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணி இவ்வளோ சீட் வேணும் ட்ரை பண்ணார். காங்கிரஸும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்கள விடாமல் டெய்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்கள ஒரே அமுக்கிட்டாங்க இவங்க. ஸோ இந்த அழுத்தத்தினால தான் திருமா உள்ளிட்ட கட்சிகள் வந்து டிவிகேக்கு வரலையா சார்? இல்லை, இவங்களுடைய அழுத்தத்தினால தான் திமுக அவங்களுடைய மனசில் வந்து டிவிகே கூட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி எல்லா கட்சியும் விரும்புகிறாங்க. இந்த அழுத்தத்தினால்தான் அவங்களால வளர்த்துக்கு முடியல. இப்போ விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வந்து மேலிடத்துல கொஞ்சம் சமாதானமானாலும் அவங்க தொண்டர்களுடைய மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும்? இப்போ காங்கிரஸ் வந்து டிவிகே கூட இருக்கிற மாதிரி இருக்கும்போது
காங்கிரஸ் தொண்டர்களை திமுக என்ன திட்டினாங்க சார், நம்ம பார்த்தோம். என்கிட்ட கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் பேசுகிறாங்க. ம், ம். கம்யூனிஸ்ட் ஒரு உறுப்பினர்லாம் என்னுடைய நெருக்கமாக இருப்பாங்க. அதேமாதிரி காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் என்னுடைய நெருக்கமாக இருப்பாங்க. அதேமாரி இது விசிகே உறுப்பினர்கள்லாம் எங்கேயாவது நெருக்கமாக இருப்பாங்க. அவங்களாம் எங்கேயாவது பேசும்போது வாழ்த்துக்கள் சுரேஷ், நீங்கள் நல்ல இடத்துக்கு போயிட்டீங்க, உண்மையிலே நல்ல எதிர்காலம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு தான் சரியான முடிவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எங்கேயாவது பேசும்போது உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் சில நேரத்தில் யோசனை கூட பண்ணேன், ஐயோ என்னடா இது நம்ம பொதுக்குழு உறுப்பினராக இருந்து இங்கே வந்துட்டோமேன்னு. ஆனால் எல்லாருடைய வாழ்த்துக்களோட இன்னைக்கு சாதாரண தொண்டனாக கூட இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு எனக்கு முழு சந்தோஷம். ஸோ வரும் தேர்தலில் திமுக எந்த மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் ஓட் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த முறை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 3% தான் டிஃப்ரென்ஸ். இதே கூட்டணி தான் பெரும்பாலும் அவங்க பயந்த தேமுதிக மட்டும் அங்கே போயிருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ விஜய் கிடையாது, இன்னைக்கு விஜய் அப்படின்ற ஒரு பிளேயர் உள்ளே இருக்கும்போது திமுகவினோட வாக்கு வங்கி எந்த அளவுக்கு அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடும் போட்டி. 2வது இடம் வருவதற்கு கடும் போட்டி. அவ்வளோ எளிதாக நம்ம சொல்ல முடியுமா? 75 வருட பாரம்பரிய கட்சி ஒன்று, 50 வருட பாரம்பரிய கட்சி ஒன்று, அப்படி இருக்கும்போது அவ்வளோ சுலபமா 3 வருஷம் தான் அது டிவிக்கு ஆரம்பிச்சு. ஏங்க 6 மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு என்டி ராமராவ் சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது 3 வருஷம் ஆரம்பிச்சு மக்கள் மனதில் முழு மனசோட குடியிருக்கிற எங்கள் தலைவர் விஜய் ஏங்க ஆக முடியாது? அப்படி பார்த்தா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தனிச்ச முதல் தேர்தலே சேம் ஆயிருக்காங்க. பட் அந்த களமும் இந்த களமும் ஒரே மாதிரி இருக்கா? ஏங்க மக்களை விரும்புகின்ற தலைவர், மக்கள் விரும்புகின்ற தலைவர் ஒரு இருக்கிறார் இருந்தால் அது தலைவர் விஜய் தான். அந்த வகையில் தலைவர் விஜய் 4ஆம் தேதி வருகின்ற மே 4ஆம் தேதி தமிழக முதல்வராக மக்கள் அங்கீகரிப்பார்கள். அனைத்து தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று தெரிவிச்சு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.